இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த ஆல்கோ ட்ரேடிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கனால மார்க்கெட்டுக்கு பிகினரா ஆகிறவங்க அதை பத்தின அவேர்னஸே இல்லாம அவங்க வந்து நிறைய ஆல்கோ ட்ரேடிங்ல இல்லைன்னா அந்த ட்ரேடிங் பாட்ஸ்ட அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நிறைய ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் என்னங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்ட் டைம் பீரியட்ல இந்த ஆல்கோ பாட்ங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறது எப்படின்னா புரோக்கர் வந்து அவங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆல்கோ பாட்ஸை வந்து ட்ரேடர்ஸ்ட கொடுத்துட்றாங்க. ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகுதுன்னா, நம்ம எஃபோர்ட் போட தேவையில்ல, நம்ம வந்து இதுல வந்து நம்ம இந்த ஆல்கோ பாட்டை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அதுவே ட்ரேட் எடுக்கும், நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுல ஆக்சுவல் ப்ராஃபிட் யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கோ பாட்ஸ் மூலமா ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது ஒரு 50-50 ரேஷியோல ப்ராஃபிட் வரலாம், இல்லாட்டினா மெஜாரிட்டியா ப்ராஃபிட் வரலாம். பட் இங்க மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால புரோக்கரேஜஸ் இன்டைரக்டா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. இந்த புரோக்கரேஜஸா இருக்கட்டும், இந்த எஸ்டிடி டியூட்டி சார்ஜஸா இருக்கட்டும், இது நாட் ஓன்லி இன் ப்ராஃபிட், நீங்க அதுல லாஸ் நடந்தா கூட இந்த விஷயங்கள்லாம் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாரு நிறைய ப்ராஃபிட் பண்றான்னு பாத்தீங்கன்னா உங்க புரோக்கர் தான் நிறைய ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆல்கோ ட்ரேடிங்க எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம நீங்க உள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க இதுல கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கங்க. அந்த ஆல்கோ ட்ரேடிங் மூலமா அந்த பாட் மூலமா உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் புரோக்கரேஜ் போகுதுங்கிறத செக் பண்ணிட்டு அதுல பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.